திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல. திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும். அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த நெருப்பிலிருந்து புகைமண்டலம் கிளம்பி அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தகாதவன். இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். 100 வருஷம் கோயில் எடுத்துருக்கேன். எங்க ஊர்ல இரண்டு கோயில், சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், இன்னொரு கோயில் சரஸ்வதி லட்சுமி, இன்னொரு கடவுள் பார்வதி கோயில். இந்த 3 கோயில் என் தொகுதியில் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 3 கோயில் கட்டிப்பாங்க. அந்த இடத்துல இருக்கு. இந்த 3 கோயில நிர்ணயிச்சு எனக்கு ஓட்டு வராதுன்னு தெரியும். ஆனா ஓட்டு எப்படி வர வைக்கிறது தெரியும். இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில் படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்?